Hello, welcome back to my channel. இன்னைக்கு வீட்லயே விட்டமின் C and B3 face wash தான் பண்ண போறோம். And இந்த விட்டமின் C பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விட்டமின் C ல வந்துட்டு நிறைய ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. And marks, spots அது எல்லாத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். And விட்டமின் B3 பாத்தீங்கன்னா ஈவன் டோன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதுவும் அதே மாதிரி தான் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்துட்டு லைட்டனும் பண்ணும். ஈவன் டோன் கொடுக்கும். டேன் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு இந்த விட்டமின் C and விட்டமின் B3 பவுடர் வச்சு இன்னைக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விட்டமின் C and விட்டமின் B3 ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விட்டமின் C பவுடரையும் விட்டமின் B3 பவுடரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் விட்டமின் C பவுடர் வந்துட்டு ஒரு 1 கிராம் இல்லை 0.25 கிராம் எடுத்துக்கிறேன். இது கூட விட்டமின் B3 பவுடரும் ஒரு 0.25 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து 0.5 கிராம்ஸ்க்கு இருந்தால் போதும், அதிகமாக வேண்டாம். இது இந்த பவுடர்ஸ் கூட ஒரு 5 ml வார்ம் வாட்டரை ஆட் பண்ணுறோம். DM வாட்டரை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இது கூட ஒரு 5 ml ஆட் பண்ணால் போதும். ஓகே, 5.5 ml வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இது ஏன் ஹீட்டாக இது ஏன் இப்போ சூடாக இருக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த விட்டமின் C பவுடரும் விட்டமின் B3 பவுடரும் நல்லா பிளெண்ட் ஆகணும், கரையணும். அதுக்காக சூடான தண்ணியில் போட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்காக தான் சூடான DM வாட்டர் வந்துட்டு ஒரு 5 ml ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பவுடரை வந்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து லைட்டாக வார்ம் பண்ணி அது கரையிற வரைக்கும் வார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்படியும் எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் Pearly ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருக்கேன். இது எங்கே வாங்கினேன்னா லைமார்ட் அப்படின்ற ஒரு பேஜில் வாங்கினேன். இது வந்து சல்பேட் பேரபன் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் பேஸு. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா SCI பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க, கொக்கோ குளுக்கோசைடு ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் CABB கேபும் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் முக்கியமாக கிளிசரினும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்துட்டு நல்லா ஃபேஸை மாய்ஸ்சரைசிங் பண்ணி கொடுக்கும். அண்டு வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் இதோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம அவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ண வேணாம், ஒரு 6 month இல்லைன்னா ஒரு 3 month வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த பேஸ் வந்துட்டு பேர்லியாக நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவுமே சல்பேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் பேஸ் தான். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் பேஸ் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுலேயே அவங்க எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் பேஸு அப்புறம் நம்ம வேறு என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெட்டீரியல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், போதும். ஓகே, 50 ml அளவுக்கு எடுத்தாச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த பேஜில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த பேஸு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த விட்டமின் C அண்ட் விட்டமின் B3 லிக்விடை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஹெவியாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஃபோம் வந்துடும். மைல்டாக பண்ணுங்கள். இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க வாட்டரும் இந்த ஃபேஸ் வாஷ் பேஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது, பார்க்க நல்லா திக்காகவே இருக்குது. நல்லா பேர்லியாக இருக்குது பார்க்க. இப்போ இதில் நம்ம விட்டமின் சி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால ஆரஞ்ச் ஃபுட் கலர் வந்துட்டு ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். கூட நமக்கு இதில் இதில் எஸ்டென்ஷியல்ஸ்லாம் அவங்க எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு பேஸ் தான், அதனால நம்ம எஸ்டென்ஷியல்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஸ்கின் டைப்போ இல்லை என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி 1-2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரேக்ரன்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஓன் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலினாலும் பிரச்சனை இல்லை. இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணி கொடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்க. இதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பிகாஸ் பவுடர் ஃபார்ம் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனாலையும் பேஸ்லேயுமே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளோட விட்டமின் சி அண்ட் B3 ஃபேஸ் வாஷ் ரெடி. இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபேஸில் நான் பவுடர்லாம் போட்டிருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ணால் போயிடுமோ? பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட பேஸ் இது, சாரி ஃபேஸ் வாஷ் இது. தண்ணி எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபோம் நல்லா தான் வருது அண்ட் ஃபேஸும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது யூஸ் பண்ண. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.